ஹலோ மக்களே, இன்னைக்கு டேட் 18/5/2026. இன்னைக்கு vlog on fine day as a photographer. காலையில் முன்னாள் நமக்கு கால் பண்ணி ஒரு ஈவெண்ட் இருக்க வரையாடா அப்படின்னு சொல்லி கேட்டான். நானும் வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நம்மளை கூட்டு போய் நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். அவன் கூட வண்டியில் ஏறி ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு 2 பேரும் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே ஃபர்ஸ்ட் சம்பவம் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு கேமராலாம் கையில் எடுத்துட்டு இருடா நான் போய் பெட்ரோல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பனும் வண்டி எடுத்துட்டு பெட்ரோல் அடிக்க கிளம்பிட்டான். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் பெட்ரோல் அடிச்சுட்டு அவனும் வந்துட்டான். நாங்கள் 2 பேரும் நாங்கள் படித்த ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம். முன்னாள் நண்பனை சொல்லியிருந்தே அது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவனும் நானும் 9th 10th ஒட்டுக்கா படித்தோம். அதுக்கப்புறம் இவன் வேறு ஸ்கூல் போயிட்டான். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேத்துக்குள்ள பெருசாக எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தோம். சரி நம்மளும் வீட்டில் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன். ஈவெண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் காங்கேயத்தில். இப்போ தான் நான் அவங்ககிட்ட என்னடா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ தான் அவன் சொல்கிறான், இது வந்து அந்த பிபிட்டியா, அது எதோ சொல்லுவாங்களே இந்த வயசுக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணுவாங்களா அந்த ஈவெண்ட்டாமா, அது கிறிஸ்டின் வீட் ஈவெண்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணதே இல்லை. எனக்கு புதுசு, என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது. அது இல்லாமல் என்னோட ஃபஸ்ட் ஈவெண்ட், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஐடியாவே இல்லாமல் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசிட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் பெரிய பெரிய பேக்கில் எடுத்துகிட்டு மண்டபத்துக்குள்ளே போகிறத பார்த்துட்டு எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. யார் எப்படி பார்த்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வேலையை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்கிட்ட ஏடி இல்லை, வெறும் எஸ்கே மட்டும் தான் இருக்குது. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நாளை ஓட்டணும். ஒரு வழியாக எல்லாத்தையும் மாட்டி முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். சாப்பிட்ற இடத்துல என்ன சங்கடம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 9 மணிக்கு தான் சாப்பிட போயிருந்தோம். இட்லி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வெறும் 2 இட்லி மட்டும் வச்சாங்க. ஒரே டிசப்பாயின்மெண்ட்டில் அந்த இட்லியை சாப்பிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்களும் அந்த பொண்ணை சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அப்புறம் டைம் ஆயிடுச்சு, வாங்க ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்களை உள்ளே கூப்பிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்களும் உள்ளே போயிட்டோம். ஒரு 9:30 மணிக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. திடீர்னு பார்த்து எல்லாரும் கையில் ஒரு பேப்பர் எடுத்துட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா எல்லாம் பாட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ தான் கடைசியில் தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவரோட என்ட்ரி. மனுஷன் கையில் மைக் எடுத்துகிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தரமான ஸ்பீச். கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் எப்போயா பேசி முடிச்சு ஸ்டேஜை விட்டு இறங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட ஸ்பீச்சை முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டார். திடீர்னு பார்த்தா ஒரு 4 பேர் ஸ்டேஜ் மேலே ஏறி பொண்ணோட தலையில் கை வச்சு ஜண்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அதை ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துருந்தோம். எனக்கு சரியான பசி, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா காலையில் நேரத்தில் சாப்பிட்டு அப்புறம் நானும் கேமரா வாங்கி சரி இருறா நானும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நானும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக எல்லா ஃபோட்டோவும் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 2:30 மணி பக்கம் நாங்கள் சாப்பிட போயிட்டோம். இப்போவும் நாங்கள் லேட்டாக சாப்பிட வந்ததால எதுவுமே இல்லை, வெறும் பிரியாணி மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பசங்களும் பொண்ணை வச்சு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நானும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து இந்த 2 அக்கா தம்பியோட என்ட்ரி. இவங்க 2 பேரும் ஜாலியாக விளாண்டுதான். நானும் போய் அவங்க கூட அப்படியே செட்டில் அவங்க கூட ஜாலியாக விளாண்டுது. சரி வாடா டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் பார்த்தா சரியான வெயில். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வண்டியை நிறுத்தி நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ரிசர்வ் குடிச்சோம். சரி அப்படி போகிற வழியில் தான் நம்ம கூட ஸ்கூலில் படிச்சு இன்னொரு ஃப்ரெண்டோட வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் போய்ட்டு அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வண்டி நிறுத்தி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவனுக்கு டாட்டா சொல்லிட்டு கொண்டு வந்த லைட் எல்லாம் வண்டியிலேருந்து ஸ்கூட்டிக்கு மாற்றிட்டு நாங்கள் திருப்பி கிளம்பிட்டோம். அப்புறம் வண்டியை கொடுறா அப்படின்னு சொல்லி ஸ்கூட்டியை வாங்கி நான் கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு போயிருந்தேன். போகிற வழியில் தான் பார்க்குறோம் இந்த லாரியில் 2 பேர் ஜம்முன்னு தூங்கிட்டு வராங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு 2 பேரும் ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் நைட்டு ஒரு 7:30 மணிக்கு காந்திபுரத்தில் காவேரா பிக்சர்ஸ் போயிட்டு எடுத்த லைட்டில் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணோம். அப்புறம் அப்படியே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து நைட்டு ஒரு 9:30 மணிக்கு என்னை வீட்டில் ட்ராப் பண்ணான். நானும் நைட்டு வீட்டில் வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். பை பாய்.